वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய சனாதன தர்மம் என்கிற இந்து மதத்தில் 4 வேதங்கள் உள்ளன. ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று. 5வதாக ஒரு வேதம் சொல்லப்படுகிறது, பாரத பஞ்சமோ வேதா என்று. மகாபாரதத்தை 5வது வேதமாக நம்முடைய சாஸ்திரங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. நம்முடைய வேதத்தில் சம்ஹிதா, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத் என்று 4 பாகங்கள் அதர் ஒவ்வொரு வேதங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்றன. இந்த 5வது வேதமாக உள்ள மகாபாரதத்தினுடைய உபனிஷத் பாகமாக இந்த பகவத்கீதை சொல்லப்படுகிறது. அதனுடைய பெருமை பேசும் இடத்தில் பாரதாமிருத சர்வஸ்வ கீதாயா மதிதஸ்ய ச சாரமுத்ருத்ய கிருஷ்ணேன அர்ஜுனஸ்ய முகே ஹுதம் என்று சொல்லப்படுகிறது. மகாபாரதமாகிய அமுதக் கடலை கடைந்து அதிலிருந்து சாரமாகிய கீதையை எடுத்து அர்ஜுனனுக்கு பகவானாகிய கிருஷ்ணன் உபதேசம் செய்தான் என்று இதை அமிர்தத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதையினுடைய பாராயணத்தின் ஆரம்பத்தில் நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத் பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதः பாரததேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சம்ருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரததேசகத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி துவாரா சமஸ்தஸ்யாபி மானவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத்தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத்தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவர்த்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்னாராயண ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர ப்ரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாः அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே.
श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम् पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम् श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम् यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवा नीतिर्मतिर्मम ரெண்டாவது அத்தியாயம் 14வது ஸ்லோகம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாஹ ஆகமாபாஜினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியர் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். मात्रा स्पर्शास्तु कौन्तेय शीतोष्णसुखदुःखदाः आगमापायिनो नित्याः तान् स्थितिक्षस्व भारत. ओम नमो वेंकटेशाय. श्रीमते रामानुजाय नमः. ஜீவாத்மா என்பதான ஒரு மிகச்சிறந்த தத்துவத்தை குறித்து பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா இப்பொழுது நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். சென்ற தொடர்களில் நாம் பார்த்த விஷயம் என்ன? அர்ஜுனன் என்பவன் ஜீவனாகிய நம்முடைய பிரதிபலிப்பு. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடியதான மிகப்பெரிய தர்ம சங்கடம், நம்முடைய வாழ்க்கையே ஒரு சங்கடம், அதில் அவ்வப்பொழுது ஏற்படுவது தர்ம சங்கடம். இது போன்ற காலங்களில் நாம் நம்மை எப்படி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் பகவத்கீதை உபதேசிக்கிறது. அதனால்தான் பெரியோர்கள் பகவத்கீதையை ஒரு வாழ்வியல் நூலாக பார்க்கிறார்கள். உளவியல் வாழ்வியல் என்பதாக ஒரு மனிதனுடையதான மனோபாவங்களில் ஏற்படக்கூடியதான மாற்றங்கள், அந்த மனோநிலைகள் எப்படி மாறுகின்றன. அது துரியோதனன் எடுத்துட்டாலும் சரி, திருதராஷ்டிரன் எடுத்துட்டாலும் சரி, ஈவன் சஞ்சயன். ஏன்னா சஞ்சயனுடைய கேரக்டர் மகாபாரதத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சஞ்சயனுடைய கேரக்டரை நாம் நன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். காவல்கணன்னு பேர் சஞ்சயனுக்கு. திருதராஷ்டிரனுக்கு பல இடங்களில் சஞ்சயன் பேரில் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. வியாசருடைய அனுகிரகத்தினால திவ்யமான சக்ஷுஸ், திவ்ய கண்ணை கொண்டு சஞ்சயனானவன் தான் கண்ணை பெற்றாலும் லைவில் டிவியில் பார்த்தாலும் நேரில் போய் மேட்ச் பார்க்குற மாதிரி வருமா? லைவில் உட்காந்தா ஜம்முன்னு ஹோம் தேட்டர்னு பெருசாக போட்டிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கா, அட்டகாசமாக உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு வீட்டிலே உட்காந்து பார்க்கலாம். இருந்தாலும் கிரவுண்டுக்கு போய் பார்க்கலாம்ப்பா. கிரவுண்டில் போனால் அது ஒரு பெரிய ஃபீல். அது இல்லை, ஒரு 1 lakh பீப்புள் கேதரிங் இருக்கும் கிரவுண்டில். அதில் போய் நம்ம கும்முன்னு மேட்ச் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அளவுலையோ அந்த மாதிரி சஞ்சயன் என்ன பண்ணிவிட்டானா, வியாசர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி திவ்யமான சக்ஷுஸனால் இந்த போர் நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கும் வல்லமை இருந்த இடத்திலிருந்து அவனுக்கு கிடைத்திருந்தாலும் போரை தான் நேரச் சென்று பார்த்து அதன் பின்னர் பீஷ்மர் போர்க்களத்தில் விழுந்த பிறகு இதன் பிறகும் நான் இனி இருக்கக்கூடாது என்பதாக தீர்மானித்து அவன் வந்து விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால ஒரு ஹியூமன் நேச்சர்ஸ், இதுக்கு அர்ஜுனன் மட்டுமே கேரக்டர் எடுத்துக்க வேண்டாம், நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ். அந்த ஹியூமன் நேச்சர்ஸ், ஹியூமன்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு நம்ம பகவத்கீதையில் பலவிதமான அனலைஸ் பண்ணணும். ஆனால் இதெல்லாமே சாஸ்திரியமாக இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பகவத்கீதையில் கொண்டு வரக்கூடாது. பகவத்கீதை நமக்கு என்ன உபதேசிக்க வருதுன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுட்டு அந்த வழியில் நாம் நடக்கணும். தேகினோஸ்பின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா என்று இந்த தேகத்தில்
பலவிதமான மாறுபாடுகள் உண்டாகும் பொழுது நாம் நம்மை இறந்தவராக கருதுவது இல்லையே. அகுதே போன்று ஒரு தேகத்திலிருந்து மற்றொரு தேகத்திற்கு ஜீவாத்மாவானவன் இதை விடுத்து அதை பெறும் பொழுது வருந்தக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். இது ஞானிகள் கூட இந்த விஷயத்தில் மயங்குவார்கள். அதாவது நமக்கும் இது தெரியும், இப்படி இருக்கணும் நமக்கு தெரியும், ஆனால் இருக்க முடியாதுன்றதான் ரியாலிட்டி. அதை தான் நாம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாம் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன? அப்படி இருக்க தேகத்தை காட்டிலும் ஆத்மா வேறு. நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுட்டோம். ஆல்மோஸ்ட் கீதையினுடைய 50 எபிசோடில் நம்ம வந்துட்டு இருக்கோம். 48 எபிசோடு ஆகிடுது நமக்கு. அப்போ ஆத்மான்றது வேறு, அழியாதது, தேகம்ன்றது அழியக்கூடியது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. இருப்பினும் நம்ம ஸ்டில் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த தேகத்தை தான் நம்ம ரசிச்சுட்டு இருக்கோம். கருப்பு சிகப்பு, இன்னைக்கு போட்டு வந்திருக்கிற கலர் சால்வை, நேற்று போட்டு வந்த கலர் சால்வை, என்ன டிஃப்ரென்ஸு, இப்படி தான் நாம் பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து ஆத்மாவை யார் பார்க்கிறோம்? ஆத்மாவை நாம் எப்படி உணர்கிறோம்? அது மகா ஞானிகள் கூட உணர்வதுன்றது ரொம்ப அரிது. அதனால தான் பரமாத்மா சொல்லுவான், மறுபடி பெரியவர்கள் இடத்துல போய் கேளு, ஒரு தடவை கேட்டால் போகாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு உபன்யாசம் டெய்லி 20 மினிட்ஸில் ஆன்லைனில் வந்துருத்துன்றதுக்கோசரம் ஆசைப்படாத. அது நாட் மோர் தென் எனஃப். அது போராது. அதுவும் ராமானுஜர் பாஷ்யத்தில் உள்ளதான அரும்பெரும் அர்த்தங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சத்குருவினுடையதான சம்பந்தம்ன்றது மிக மிக இன்றியமையாதது. இதை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது ஒரு பொறுமை மக்களுக்கு இன்னைக்கு இல்லாதது என்ன? பேஷன்ஸ். ஒரு சின்ன விஷயம் அது ரியாலிட்டி ப்ராக்டிக்கலாக இருந்ததுன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடுங்க. போட்டோம், இவன் தெரியாமல் சொல்லிட்டாரு, என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு காலத்தில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரக்கூடியதான ஒரு மெசேஜை நாம் கவனமாக கேட்கறதுக்கு தயாராக இருந்தோம். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு ஒரு ஆடியோவோ அல்லது ஒரு வீடியோவோ நமக்கு அனுப்பினார்னா, இந்த ஃபோன் தான் ஒன்று அதை அனுப்பினார்னா, ஃபஸ்ட்டு நாம் பார்க்கறது என்ன தெரியுமா? எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்க்குறோம். அதில் போட்டிருக்கோம் அதை பிஃபோர் ஓப்பனிங் இட் நாம் அதை பார்த்தாலே தெரியும் 3.5 மினிட்ஸ் அப்படின்னா உனக்கு புரிஞ்சிடும் நமக்கு. அந்த 3 நிமிஷமோ ஒரு 5 நிமிஷமோ நம்மால் அந்த பர்டிகுலர் ஆடியோவையோ வீடியோவையோ கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்க முடியறதில்ல. உண்மைதானே? நாட் ஈவன் 5 மினிட்ஸ் தட் வி டோன்ட் ஹாவ் த பேஷன்ஸ் டு லிசன். இந்த மீன் டைம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன எடுத்த, அதை ஸ்பீடு பண்ணி அதை நம்ம கேட்குறோம். இப்போ 3.5 மினிட்ஸில் ஒரு ஆடியோ வருதுன்னா அதை நம்ம டெவலப் பண்ணினோம்னா அது 1 மினிட்ல அந்த ஆடியோ வந்து ஃபினிஷ் ஆகிடும். அவ்வளோ ஸ்பீடாக நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்குறோம், அந்த ஹை ஸ்பீடில் ப்ளே பண்ணி பார்க்குறோம். இது என்ன தெரியுமா? இது ஒரு விதமான மன அழுத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கு. நம்மளை அறியாமல் நாம் இந்த இயந்திரங்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை சொல்லும் பொழுது பலருக்கு ஆடியன் மேலே கோபம்தான் வரும். ஆனால் இதான் உண்மை. இதை ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், நாசா விஞ்ஞானிகள் சொன்னால் எல்லாரும் நம்புவோமோ என்னமோ தெரியல. நம்முடையதான பெரியோர்கள் ராமானுஜர், சுவாமி வேதாந்த தேசிகன் போன்றதான மகான்கள் சொன்னார்கள், ஆனால் நமக்கு அவர்களிடத்தில் அவ்வளோ பிரீத்தி ஏற்படாது. அதான் விஷயம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து அந்த விஞ்ஞானி சொன்னார், இந்த விஞ்ஞானி சொன்னார்னு. அதாவது அந்த பிளேயிங் டயத்தில் அதை ப்ளே பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த கண்டென்ட்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குற பேஷன்ஸை நம்ம விட்டுட்டோம். பொறுமையை நாம் எழுந்து விட்டோம். அந்த பொறுமை நமக்கு வேணும். இப்போ பெருமாள் என்ன சொல்கிறார்? பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். இந்த பகவத்கீதை ஆரம்பிக்கச்சவே நிறைய பேர், சுவாமி நாங்கள் பகவத்கீதை கற்றுக்கணும், நாங்கள் பகவத்கீதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அதில் நான் அவளுக்கு 2 கண்டிஷன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு அப்படியா, சரி சுவாமி நாங்கள் வேறு யாரும் பார்த்துக்குறோன்றான். அந்த பொறுமை இல்லை. ஒரு தாபம் இருக்கணும், ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா, பரமாத்மா அருளி செய்தானே, அவ்வளோ ஈஸி இல்லைடா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பெரியோர்களிடத்துல போய் அடிபணியணும். 10 தடவை அந்த பெரியோர்கள் வர சொல்லுவா, போக சொல்லுவா. ஒருத்தர்கிட்ட ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகணும்னு சொன்னால் 4 தடவை 5 தடவை வானு தயங்காமல் போகிறோம். ஆனால் ஞானத்தை சம்பாதிக்கச்சே மட்டும் நமக்கு எல்லாம் அப்படி கையில் மந்திரத்தில் அப்படி கையில் மாங்காய் வந்துடும் நினச்சிக்கிறோம். உலகத்தில் வரக்கூடிய இன்ப துன்பங்களை பொறுத்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு சிறு பிள்ளைகள் கூட சின்ன சின்ன தோல்விகளை தாங்குவதற்கு மன வலிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மைதானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் தன்னுடைய ஆசிரியர் திட்டியதனால் மனமுடைந்து தற்கொலைக்கு முயன்றான் அப்படின்னு செய்திகள் வருது. ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை ஆசிரியர் திருத்துவது, திட்டுவது, அவனை கண்டிப்பதில் எந்த விதத்தில் தப்பு? இன்னைக்கு நாம் என்ன பண்ணிட்டோம்? அந்த ஆசிரியர் செய்கிறது தவறு என்னும் அளவிற்கு நாம கலாச்சாரத்தை வளர்த்துட்டோம். அந்த ஆசிரியர், மாணவனை கண்டித்து வளர்க்க வேண்டிய ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் பணியை சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர் எப்படி அந்த பையனை திட்டலாம்? 10 பேர் நடுவில் எப்படி திட்டலாம்? நீங்கள் யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு நம்ம இது 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 பார்க்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் விட்டுடுங்க, ஜென்ரலாக ஒரு 50-60 இயர்ஸில் இருக்கக்கூடியவாள், நாமெல்லாம் கல்வி சாலைகளில் கல்வி பயின்ற பொழுது நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு எத்தனை விதமான அவமானங்களை தந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் அவற்றையெல்லாம் அவமானங்களாக நினைக்கவில்லை. நமக்கு கிடைத்ததான ஒரு சிக்ஷைன்னு அர்த்தம் பனிஷ்மெண்ட். ஒரு தவறு செய்தால் அந்த ஒரு பனிஷ்மெண்ட் வருது. அந்த பனிஷ்மெண்ட்டை நாம் ஏற்றோமேனால் நம்முடையதான தவறு சரி செய்யப்படுகிறது. ஒரு 8ஆம் கிளாஸில் நமக்கெல்லாம் ஒரு தற்கொலை எண்ணம் வந்திருக்குமா? இன்னைக்கு ஒரு பையன் மாடியிலேருந்து குதிக்கிறான்றான். அப்பா அம்மா ஃபோன் கொடுக்கல, அந்த பையன்கிட்ட ஃபோன் கொடுக்கல, அதனால் அந்த பையன் அவன் தற்கொலைக்கு முயன்றான். பார்க்குறோம் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில். நீங்கள்லாம் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? நெகட்டிவான அந்த மெசேஜஸ் நம்மளை ஈஸியாக ஈர்க்கிறது இல்லையா? இன்றைக்கி ஒரு அப்பா அம்மா ஃபோன் கொடுக்கல. சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறவரை எங்கள் அப்பா என்ன சைக்கிள் வாங்கி தர மாட்டேன்னாரு. எனக்கு சைக்கிள் கிடையாது. அந்த 10ஆம் கிளாஸ்லேருந்து நான் காலேஜ் முடித்து ஒரு காலேஜில் லெக்சரராக போகிறவரில் அந்த சைக்கிளை தான் உருட்டியிருந்தேன். ஒரு காலேஜில் நான் லெக்சராக சேர்ந்த பிறகும் 1 இயருக்கு அந்த சைக்கிளில் தான் நான் போயிருந்தேன். தந்தையார் மூலமாக தான் அது வரணும். 2 விஷயங்கள். ஒன்று வறுமை என்பது ஒரு காரணம். மற்றொன்று என்ன அப்படி கேட்டால், கேட்டதை எல்லாம் கேட்ட பொழுது கொடுக்க முடியாது. பெரியோர்கள் அந்த காரியத்தை பண்ண மாட்டான். அப்போ அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அதற்கு உரியதான ஒரு காலம் வரும் வரையில் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். அந்த காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய தந்தையார் இடத்துல போய் கேட்பேன், அப்பா சைக்கிளில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. ஏன்னா இப்போ தான் நான் வாங்கி கொடுத்தேன். நான் எப்போ கேட்டது எம்ஏ படிக்கச்சே கேட்குறேன். 10ஆம் கிளாஸில் வாங்கி கொடுத்த சைக்கிள் எங்கள் அப்பா என்ன சொன்னார், எம்ஏ படிக்கச்சே. இப்போ தான் நான் வாங்கி கொடுத்தேன். 10th அப்புறம் 12th 2 இயர்ஸு, அதுக்கப்புறம் 3 இயர்ஸு இல்லையா பிஏ, அப்புறம் எம்ஏல போய் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன், சைக்கிளில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னாரு. இப்போ தான் நான் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பா. இன்னைக்கு அந்த பையன்கிட்ட ஒரு ஃபோனை கொடுக்கலன்னா அந்த பையன் தற்கொலைக்கு முயற்சிக்கிறான். என்னதான் பண்ண முடியும்? இந்த பொறுமைன்றது இருக்கு பாருங்க. அதாவது நமக்கு வரக்கூடிய சுக துக்கங்கள், சுகம்னு ஒன்று வந்துடுத்துனா ஓ ஈயா அப்படின்னு குதிக்கிறது, ஒரே குதிக்கிறது. ஒரு பர்த்டேன்னு ஆரம்பிச்சா என்ன சுவாமி காட்டுத்தனமாக கத்தின்னு இருக்கா? அப்படியா இருக்கும்? ஒரு பர்த்டேல அழகாக வீட்டில் விளக்கை ஏற்றி வச்சு எல்லாரும் விளக்கை ஏற்ற சொல்லி கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஆன்னு கத்துறது. ஒரு கல்யாணம்னா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் சேர்ந்து குதிக்கிறாங்க. சுகம் வந்தா அப்படி குதின்னு குதிக்கிறது, துக்கம் வந்தா ஒன்றுமே இல்லாமல் மனசு உடஞ்சுவே உடனேயே தற்கொலைக்கு முயற்சிக்கிறது, வாழ்க்கையை சுலபமாக முடிச்சுக்கிறது. ஒரு சின்ன சின்ன தோல்விகளை தாங்குவதற்கு கூட மன வலிமை, மன உறுதி என்பது இல்லையே. இது எல்லாத்துக்கும் மன அழற்சின்றது காரணம். பெருமாள் இதை சொல்றார், மன உறுதி, மனதில் உறுதி வேண்டும். மனசை நீ எப்படி தெரியுமா ட்ரெயின் பண்ணணும்? நீ மனசை எவ்வளவு தூரம் தெரியுமா நீ ட்ரெயின் பண்ணணும்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ட சுக துக்கதாக ஆகமாபாயினஹ அனித்யாக. முதல்ல நான் ஸ்லோகம் சொல்லச்சே, ஸ்லோகம் ஆகமாபாயினோ நித்யாக அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியிருப்பேன். பட் அதை பிரித்து வாசிக்கும் பொழுது அனித்யாகான்னு நம்ம வாசிக்க தெரிஞ்சுக்கணும். வெறும் புஸ்தகத்தை வச்சு நம்ம வாசிச்சிட முடியாது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறேன், ஒரு குரு மூலமாக கற்றுண்டா தான் இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்க முடியும். ஆகமாபாயினோ அனித்யாக தான் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. ஹே அர்ஜுனா, பரத வம்சத்தில் பிறந்தவனே, பொறுத்துக்கொள், ஒரு பொறுமையை சம்பாதித்துக்கொள். எத சீத உஷ்ட சுக துக்கதாக. சீதம் திடீர்னு குளிருது, உஷ்டம் ஒரேடியாக உஷ்டம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது. இதெல்லாம் அப்படிதான் வரும், வந்துட்டு தான் இருக்கும். இதை நிறுத்த முடியுமா உன்னால? சின்ன சின்ன சுகங்கள் வரும், சின்ன சின்ன துக்கங்கள் வரும். பெரிய பெரிய சுகங்கள் வரும், பெரிய பெரிய துக்கங்கள் வரும். ஆனால் 2 துக்கேஷ் அனுத்விக்னமனாக சுகேஷ் விகரஸ்பிருகா பின்னாடி வர போகிறது சொல்ல போறார். துக்கம் வந்து அப்படியே உடஞ்சி போய் இடிஞ்சு போய் எல்லாம் போயிடுத்து, எல்லாமே நமக்கு இனிமே கிடையாது, எதுவுமே லைஃப்பில் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சம்பவத்தை கூட தாங்குவதற்கு மனதில் வலிமை இல்லை என்றால் என்ன ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இனி வரக்கூடிய இளைய சந்ததிகளுக்கு நாம் எப்படி மன வலிமையை உண்டாக்கப் போகிறோம்? இந்த கேள்வி ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு நமக்கு. அப்பா ஃபோன் கொடுக்க மாட்டேன்றனா நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். வாத்தியார் ஸ்கூலில் திட்டினார், அதனால் நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறேன். பரீட்சையை நான் ஃபெயில் ஆகிடுவேன், அதனால் மன வலிமை இல்லாமல் நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிக்கிறேன். என்னது இது? என்னது இது? அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஆனால் கஷ்டம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இது எந்த அளவுக்கு நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவர்களுக்கு நாம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, ஆனால் கஷ்டம்னா என்ன,
அந்த சமயத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லணும். இதுக்கோசரம் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்துருது. இப்போலாம் அதுக்கு ஒரு பைசா கொடுங்கோ, வாங்க அவங்கள உட்கார வச்சு எப்படின்னு சொல்லித்தரேன்லாம் ஆரம்பிச்சுட்றான். சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் இணைந்திருந்ததான விஷயங்கள் இதெல்லாம். எதுக்குமே நமக்கு பக்குவம் இல்லை. சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம், இது 5 இந்திரியங்கள், பஞ்சேந்திரியங்கள் பேர். இந்த தேகம்னு இருந்ததுன்னா அந்த தேகத்தினுடைய சம்பந்தம் இது. அதான் சப்தம், காதில் கேட்குறோம். ரசம், நாக்கில் சுவைக்கிறோம். ஸ்மெல், கிராணம். அதே மாதிரி தொக்கு, ஸ்பரிஷம், ஹாஹா ஜில்லுன்னு இருக்கு, ஹாஹா சூடா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்தினால நாம பார்க்கிறோம். ரூபம், கண்ணால் பார்க்கிறோம். அழகா ஒரு வஸ்துவை பார்த்தா சந்தோஷமா இருக்கு. நல்ல டேஸ்டான ஒரு ஸ்வீட்டை பார்த்தா நாக்கு ருச்சி அலையிறது. நல்ல ஒரு ஸ்மெல் பார்த்தா அது நல்ல வாசனை சார், சூப்பர் வாசனை சார் அப்படின்றாக சொல்கிறோம். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவையினால் என்ன நமக்கு உண்டாருது அப்படின்னு கேட்டால், அதாவது அவைகள் சூடாகவும் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும், சுகமாகவும் இருக்கும், துக்கமாகவும் இருக்கும். இப்போ தேகத்தில் எனக்கு இந்த ஸ்பரிஷத்தினால தான் எனக்கு சுக துக்கங்கள் ஏற்படுறது, சக்ஷுர் இந்திரியத்தினால தான் சுக துக்கங்கள் ஏற்படுறது அப்படின்னு அதெல்லாம் தியாகம் பண்ணிட முடியுமா? ஒரு சினிமா பார்க்கணும்னு ஒரு பையன் ஆசைப்படுறான். ஆனால் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு அப்பா கண்டிக்கிற, டிவியை உடச்சி போட்டுருவேன். டிவி இப்போல்லாம் என்ன, டிவி சர்வசாதாரணம். திருப்பி சொல்கிறேன், இந்த 90s கிட்ஸுன்ற மாதிரி நாமெல்லாம் 60s 70s கிட்ஸ் இல்லை. டிவி இருக்குமா வீட்டில்? அந்த தெருவில் ஒரே ஒரு வீட்டில் டிவி இருந்தாலே பெரிய விஷயம். அதில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு சினிமாவை போய் பார்க்கறதுக்கு நம்ம எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்போம். அல்லது அந்த 2 மணி நேரம் அந்த சினிமாவை பார்த்தோன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன படிக்காமல் போய் சினிமா பார்த்துட்டு சீரழிஞ்சு போகிற அப்படின்வா. வெள்ளிக்கிழமை ஒரு ஒலியம் பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். ஒரு ஒலியம் பார்க்கறதுக்கு தூர்தர்ஷனில் பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதெல்லாம் அதுக்கே வீட்டில் திட்டு வரும் இல்லையா? எனக்கு இந்த கண்ணால் தான் இந்த டிவி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன், காதால் தான் சினிமா பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், கண்ணை பிடுங்கி போட்டுறேன். உயிரை விடுறதுக்கு முதல்ல இதை பண்ணலாமா? பண்ண முடியுமா? மொத்த தேகத்தில் இதை டாமினேட் பண்றது. சுக மாத்ரா ஸ்பரிஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ட சுக துக்கதாக. துக்கம் ததாதீதி துக்கதா தே துக்கதாக. அவைகள் எப்படி ஏற்பட்டது? அந்த சீதம், முஷ்டம், சுகம், துக்கம் இவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியன. அவற்றை நீ என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ள வேண்டும். இஃப் யூ வாண்ட்ஸ் டு கெட் த விக்டரி. அர்ஜுனா, உனக்கு இப்போ என்ன பர்பஸ்? இந்த யுத்தத்தில் ஜெயிக்கணும். க்ஷத்ரியனுக்கு யுத்தம்ன்றது ஒரு மிகப்பெரிய தர்மம். நீ இதை பொறுத்துக்காமல் தர்மத்தை விட்டுடுறோம். நம்ம இந்திரியங்களை அடக்க தெரிஞ்சுக்கணும் சுவாமி. புலன்களை அடக்க தெரிந்து கொள்ள வேண்டும். கை நமனவன் போனை தொடக்கூடாது. கீதையின் பாதை கேட்கும் பொழுது நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதுதான் இருக்கணும். வேற ஒரே சமயத்தில் 4 ஆட்டிடியூட்ஸ் நம்ம வச்சுட்டோம். அது ஒன்றும் மல்டி டாஸ்கிங் இல்லை. நிச்சயமா என்ன ஆகுது அப்படி கேட்டால் மூளை மழுங்கிதான் போயிட்டு இருக்கு. எதுலையுமே நம்மளால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு ஃபோக்கஸ் மைண்ட் இல்லை நம்மளால. வண்டி ஓட்டினே உபன்யாசம் கேட்கலாம்னு நினச்சிக்கிறோம். ரைட், ஓகே, எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? டமான கொண்டு போய் வண்டி எங்கேயோ கொண்டு போய் மோதிடுறோம். நிறைய பேர் பாருங்க. நம்ம ஒரு வேடிக்கைக்கு சொல்கிறேன், நம்ம ஸ்ரீனிவாசன் சன்னதியில் உள்ள ராமன் எழுதிருக்கார் பார்த்தீங்களா? நீங்கள் உள்ள ராமன் புனரசு சாயங்காலம் நீங்கள் சேவிக்கலாம். ராமன் புறப்பாடாகும். இந்த ராமன் அப்படி தலையை சாட்சின்னு இருப்பார். என்ன ஒருத்தர் கேட்டார், அவர் என்ன சார் செல்ஃபோன் பேசுகிறாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்பா கடைசியில் பெருமாளே அப்படி கொண்டுட்டீங்களேப்பா, இப்படி தலையை பெருமாள் சாட்சிருக்கான செல்ஃபோன் பேசலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாமெல்லாம் அவனிடத்துல போய் நம்முடைய குறைகளை சொல்கிறோம். ஒருத்தர் குறையை சொல்லும் பொழுது அல்லது ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த ஐ கான்டாக்ட்ஸோட கான்சென்ட்ரேட் பண்ணணும்ல. பேச என்ன சொன்ன அப்படின்னு கேட்கக்கூடாதுல்ல. பெருமாள் கவனமாக கான்சென்ட்ரேட் பண்ணி நாம் சொல்கிறத தலைசாட்சி கேட்குறாராம், நம்மளை ரட்சிப்பதற்காக. அப்படி பெரியவர்கள் சொல்லுவது உண்டு. ஆகையால் உனக்கு ஒரு வெற்றிக்காக நீ பாடுபட்டு கொண்டிருக்கிறாய். இப்பொழுது ஒரு மிகச்சிறந்த வெற்றி தான் உனக்கு தேவை. அந்த வெற்றியை அடைவதற்கு இதெல்லாம் பொறுத்துக்கணும். 4 பேர் அடிப்பான், எப்போ பார்த்தாலும் ஜெயிச்சிட முடியுமா? பீஷ்மத்ரோணாதிகள் அம்பை போட்டு அடிப்பா, அது உடம்புல ரணத்தை உண்டு பண்ணும். ஸ்பரிஷத்தில் அது அந்த அம்புகள் கூர்மையாக ஆயுதங்கள் எல்லாம் அடிப்பட்டது என்னாகும்? உனக்கு கூர்மையாக குத்துமே. பொறுத்துக்கணும்ப்பா. நான் பண்ண மாட்டேன், எனக்கு சரிப்பட்டு வராது, என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாதுமா. அது தப்பு தானே. ஆகையினால மாத்ராஹா ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி இவற்றோடு கூடியதான சப்தம், ஸ்பரிஷம், ரூபம், ரசம், கந்தம், நான் பஞ்சபூதங்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையோ.
பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினாலே, பஞ்சபூதங்களுடைய சம்பந்தத்தினாலே வரக்கூடியதான பஞ்ச இந்திரியங்கள். மனைவியானவள் பரமசுகமாக தன்னுடைய கணவனை தழுவிக்கொள்ளும் பொழுது ஸ்பரிஷ சுகத்தை அனுபவிக்கிறோம். அதே போர்க்களத்தில் யுத்தரங்கத்தில் ஆயுதங்களால் அடிபடும் பொழுது அதே அந்த ஸ்பரிஷம், என்ன ஸ்பரிஷம்? அது அது சுகஸ்பரிஷம், இங்கே துக்கஸ்பரிஷம். அப்ப அதை அனுபவிச்சு இல்லை, அதே மாதிரி இதையும் அனுபவிக்க கத்துக்கணும். அதை மட்டும்தான் அனுபவிப்பேன்னு சொல்ல முடியாது. ஏன் நமக்கு இப்ப தேகம் இருக்கு, நம்ம சம்சாரத்தில் இருக்கோம், நமக்கு அதுதான் நம்முடைய கர்மா பிரகாரம் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இது ரெண்டுத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப இப்ப இன்னொன்னு இருக்கு, அவரவர்களுக்கு வர்ணாசிரம தர்மங்கள் பிரகாரம் கர்மம்ன்றது விதிக்கப்பட்டிருக்கு. யார் யார் என்னென்ன காரியத்தை செய்யணும், யார் யார் என்னென்ன காரியத்தை எப்படி செய்யணும் என்பதான ஒரு விஷயம் இருக்கு. அந்தந்த வழிமுறைகளை நாம் மாறக்கூடாது. க்ஷத்ரியனுக்கு பரம தர்மமான யுத்தம் என்பது க்ஷத்ரியனுக்கு விதிக்கப்பட்டதான ஒரு கர்மா. யுத்தம் பண்ண வேண்டிய க்ஷத்ரியன் நீ, நான் யுத்தம் பண்ண மாட்டேன். இப்ப பாரு, நான் அடிச்சா அவளுக்கு வலிக்கும், ஆயுதங்கள் எல்லாம் நான் அடிக்கிறேன், அதனால அவளுக்கு வலிக்கும். அதே மாதிரி அவ அடிச்சா எனக்கு வலிக்கும். பொறுக்கலாம், பொறுத்துக்கணும். எல்லாம் சுலபமா கிடைச்சிருமா? சுலபமா வந்துருமா? ஜிதேந்திரியனாக 50,000 வருஷங்கள் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் செய்யும் யோகிகள் கூட இந்த விஷயத்துல ஃபெயிலியர் தான். 50,000 வருஷம் சாப்பாடு தண்ணி இல்லாமல், அன்ன ஆகாரம் இல்லாமல் அவ யோகம் பண்ணிருக்கா. ஒரு க்ஷணம் ஏதோ ஒரு ஆசை, சின்ன ஒரு ஆசை வரும். அந்த ஆசையினால இவ்வளவு நாள் செய்த தவமும் வீணா போயிடும். எதையுமே நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்லோகத்தில் ஜென்ரல் மெசேஜாக இந்த ஸ்லோகத்தில் நான் உங்களை என்ன கேட்டுக்கிறேன்னு சொன்னால், குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு தோல்விகள் என்பதை பார்த்து நீங்கள் ஒரேடியாக ஒரு தவறான முடிவுக்கு வந்துடாதீங்க. அந்த தோல்விகளை நாம் பொறுத்துக்கணும், துக்கங்களை பொறுத்துக்கணும். உடனே நாம் சொல்லலாம் அவளுக்கு துக்கம் வந்தாரான்னு தெரியும்னு. எஸ், இட் இஸ் ட்ரூ, இட் இஸ் ஃபேக்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான துக்கம். உனக்கு வந்த துக்கம் தான் இன்னொருத்தருக்கு வரணுன்ற அவசியம் இல்லை. அவர்கிட்ட போய் கேட்டோம்னா அவரிடத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆகையால எதுக்குமே ஒரு பேஷன்ஸ் வேணும், எதுக்குமே ஒரு பொறுமை வேணும். இப்போ பெருமாள் ஒரு உபதேசம் பண்ணனா அர்ஜுனன் கவனமா உட்கார்ந்து கேட்டால்தான் அதுல அவனுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். அதனால பெருமாள் என்ன பண்றார், கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மென்டலி அவனை தயார் பண்றார், ப்ரிப்பேர் பண்றார். அனித்யாக அவைகள்லாம் பர்மனெண்ட் கிடையாது, இம்பர்மனெண்ட். வரும் போகும், வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், சைக்கிளிங் மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். பொறுத்துக்கூட அர்ஜுனான்றார். சரி, இது எதுக்காக நான் பொறுத்துக்கணும், ஏன் பொறுத்துக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையோ? அந்த கேள்விக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பதில் சொல்கிறேன். ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை சொன்ன ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டோம் அல்லவா? அதை பிரதிதினம் பிரதிக்ஷணம் அனுசந்தானம் செய்வோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, சீதோஷ்ண சுக துக்கதாஹ, சீதோஷ்ண சுக துக்கதாஹ, ஆகமாபாஜினோ நித்யாஹ, ஆகமாபாஹினோ நித்யாஹ, மாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, மாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத. இப்பொழுது நாம் அனைவரும் இந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்வோமா? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய, சீதோஷ்ண சுக துக்கதாஹ, ஆகமாபாஜினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். எத்தனையோ ஆச்சாரியர்கள், மகான்கள், ஆஸ்தீக அன்பர்கள் தெய்வத்தை பாடல்களால் ஆராதித்து மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைந்துள்ளனர். அவ்வழிகள் பெருமைமிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் கேட்போமா?
இந்நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதனை நிவர்த்தி செய்யும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। சுவாமியின் அருள் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Oh